கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க தேவனாய் கட்ட பெரிய கிருபைக்காக தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். நாங்கள் கண்களை மூடி நம்ம செபிப்போம். நன்றி பரிசுத்தமுள்ள பரலோக தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி சொல்கிறேன். இசப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம். பேசுறீங்கல்ல பிதாவின் ஆவியான சொன்னீரப்பா, ஆவியான பேசுங்க, அடியை மறைச்சு நீங்க வெளிப்படுங்க. உங்க நான் மாத்திரம் விட்டு இயேசுவே நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமே. வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும், காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும், திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே, குயவன் கையில் களிமண்ணான் அனுதினமே வணைந்திடுமே, குயவன் கையில் களிமண்ணான் அனுதினமே வணைந்திடுவார். அல்லேலூயா. இந்த நாளிலேயும் கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் இருந்து என்ன சொன்னா, 147 சங்கீதம் 147 சங்கீதம், தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார் அப்படின்னு வேதம் பார்க்கிறோம். அவர் பல எப்படி இருக்கிறாங்க, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் மேல அவர் பிரியமா இருக்கிறான்னு சொல்லிட்டு இருக்கு. நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நான் உங்களுடைய பார்வையில பிரியமா இருக்கிறதா, நான் எப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு ஒவ்வொருத்தரும் கேட்கிற. அவருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவங்களுக்கு அவங்க மேல பிரியமா இருக்கிறார் ஆண்டவர். அதனால பிரியம் அப்படிங்கிறது எல்லாரும் வைக்க முடியாது, எல்லார் மேலேயும் எல்லாரும் அன்பு வச்சுக்கிட முடியாது, வைக்க மாட்டாங்க, எல்லார் மேலேயும் வைக்க மாட்டாங்க. என்னட்டா அவங்க நல்லா புரிஞ்சு அவங்களுடைய இருதயம் நல்ல ஒரு அன்பு செலுத்த முடிஞ்சாதான் முடியும். இல்லை சும்மா போட்டு எல்லாரும் ஒருத்தருக்கு அன்பா இருக்கணும்னு அது முடியாத காரியம். அது அவங்க நம்ம யார்கிட்ட அன்பா இருக்குன்னு ஆசைப்படுறோமோ அவங்க தான் அன்பா இருக்க முடியும், எல்லாத்தையும் அன்பா இருக்க மாட்டாங்க. கர்த்தர் சொல்றாரு, அவருக்கு காத்திருக்கிற பிள்ளைங்க, பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் மேல கர்த்தர் பிரியமா இருக்கிறாரா. ஏசப்பாடு எல்லாருமே அன்பா இருப்பாங்க. ஏசப்பா ரொம்ப அன்புள்ள தேவன், அவர் பாசமான தேவன். நம்மளை தேடி வந்துதான் நம்மளை மீட்டெடுத்தாரு. ஆண்டவர் அறியாம இருந்த குடும்பத்துல இருந்தாலும் ஆண்டவர் தேடி நம்மளை மீட்டெடுத்தாருல, அவர் பிள்ளையா நம்மளை வச்சிருக்காரு. அதே பெரிய ஆசீர்வாதம். நம்ம அவருடைய கருத்துல அலங்காரமான கிரீடமும் ராஜ முடியுமா நம்மளை வைத்திருக்கிறபடினா தேவனாய் கர்த்தர் உடைய கருத்துல ராஜ முடியா நம்மளை வைத்திருக்கிறாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்க ஆண்டுடைய கருத்துல ராஜ முடியா நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு நீங்க என்ன செய்ய இருக்கணும். எதுக்கு பார்க்க பயப்படாதீங்க. ஆண்டவர் நம்ம மேல பிரியமா இருக்கிறார், கர்த்தர் நம்ம மேல பிரியமா இருக்கிறார். அவர் எல்லாத்தையும் அவர் தேடி ரட்சிக்க மாட்டாரு, எல்லாம் இன்னைக்கு ரட்சித்து வைத்திருக்கிறார். அவருடைய பிள்ளையா அவன் வைத்திருக்கிறான்னா அது பெரிய ஒரு கிருபை. அது அந்த 144 சங்கீதத்துல போட்டிருக்கு. 144 சங்கீதம் 15 வசனத்துல, இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது, கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது அப்படின்னு வேதம் போட்டிருக்கு. அப்போ கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. அது அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு ஈடு யாரும் இல்லை. ஆண்டவர் அறியாம இருக்கிறாங்க நிறைய மக்கள். உலகம் முழுவதும் இருக்க எல்லா மக்களுமே நிறைய மக்கள் ஆண்டவர் அறியல. அதனால கர்த்தர் கிருபையா ஒரு சிறு கூட்டமா என்ன செஞ்சிருக்கிறாரு, நம்மளை ரட்சித்து வைத்திருக்கிறாரு. அதான் போட்டிருக்கோம். சங்கீது ஏசியா 43 போட்டிருக்கோம். ஒரு சிறு கூட்டமா தான் நம்மளை என்ன செஞ்சிருக்கிறாரு, ஆண்டவர் வைத்திருக்கிறாரு. போட்டிருக்க என்ன போட்டிருக்குன்னா 41:14 போட்டிருக்கு, யாக்கோப்புன்னு சிறு பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாது, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் இஸ்ரவேலின் மீட்பருமாகிய கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லியிருக்கு. யாக்கோப்பு சிறு பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே அப்படி இருக்க சிறு கூட்டமாக நம்ம இருக்கிறோம். ஆனாலும் ஆண்டவர் அவ்வளவு பெரிய ஆண்டவர், வானத்தையும் பூமியும் படைச்ச ஆண்டவர் உங்க துணை நிற்கிறாருன்னா அது பெரிய ஆசீர்வாதம். அந்த பாக்கியம் எல்லாத்துக்கும் கிடைக்காது. சிலவங்க அந்த பாக்கியத்தை நினைச்சுறாங்க, உதறி தள்ளுறாங்க. அப்படி பண்ணக்கூடாது. என்கிட்ட அவருக்கு நம்மளை தேடி மீட்டெடுக்கிற தேவன். ஒரு பாட்டு கூட இருக்கு, தேடி வந்த தெய்வமேசு, என்னை தேடி வந்த தெய்வமேசு, பாவியாக இருந்த என் பாவம் நீக்கினான்,
ஆவி பொழுது என்னையே தாவி அணைத்தார் அன்பே அவரின் பெயரா அப்படின்ற பாட்டு இருக்கும். அது வந்து நம்ம தேடி வந்து தான் ஆண்டவர் மீட்டெடுக்கிறாரு. இன்னைக்கு வந்து எத்தனையோ மக்கள், இந்து மக்களும் இருக்காங்க, கிறிஸ்துவ மக்களும் இருக்கிறாங்க. ஆனா எல்லா மக்களும் ஏசப்பா ஏற்றுக்கொண்டிருக்காங்கன்னா இல்லை. ஆனால் நான் இந்து குடும்பத்துல இருந்தா ஏசப்பா ஒரு பிள்ளைய மாத்தினாரு. அது கிருபதான், கிருபதான். எல்லாரும் ஏசப்பா பத்தி சொல்லும் போது நான் வந்து ஏசப்பா ஏற்றுக்கொள்வதற்கு நான் என்னை இருதயத்தை கொடுக்கவே இல்லை. ஆனா செய்வனையில பாதிக்கப்பட்டு பயங்கரமான பாதி அந்த அது அது வந்து நினைச்சிருந்தா அது வந்து எப்படி அந்த சொல்ல போன்னு தெரியல. ஒரு பைத்தியம் கூட என்ன செய்வாங்கன்னா அவங்க உலகமே பத்தி ஒன்றும் தெரியாது. ஆனா இரவு போல அழுதுகிட்டே தான் கிடப்பேன். ஆனால் கர்த்தர் அதுல இருந்து என்னை மீட்டெடுத்தாரு. நான் என் பிள்ளைங்களாம் விட்டு செத்து போயிடுவோன்னு நினைச்சேன். ஏன்னா கர்த்தர் என்னை எல்லாமே மீட்டெடுத்து ஒரு பாதத்துல என்ன செஞ்சாரு, அப்படி பாதத்துல முழங்கால் பட வச்சிருக்கிறாரு. அதான் பெரிய கிருபை. அதனால அந்த பிள்ளைகளுக்கு அதை பத்தி ஆண்டவர் சொல்ற காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் மேல அவர் பிரியமா இருக்கிறாராம். எருசலேமே கர்த்தரை ஸ்தோத்திரி, சீயோனே உன் தேவனை துதி அப்படின்னு வசனம் இருக்குது. எருசலேமே கர்த்தரை ஸ்தோத்திரி, சீயோனே உன் தேவனை துதி அப்படின்னு சொல்றாங்க. அது மாத்திரம் அவர் உன் வாசல்களை தாழ்பாக்களை பலப்படுத்தி உன்னிட்டு உன் பிள்ளைங்களெல்லாம் என்ன சொல்றாரு, ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. அதாவது ஆசீர்வதிக்கிறதுக்கு என்ன பண்ணணுமா, அவரை ஸ்தோத்திரிக்கணுமா, அப்புறம் அவரை துதிக்கணுமா. பைபிள் நிறைய இடத்துல அப்படிதான் போட்டிருக்கு. கர்த்தரை துதிங்க அப்படின்னு தான் போட்டிருக்கு. இந்த ஜனத்தை எனக்குன்னு தேர்ந்தெடுத்த இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். அப்ப நம்ம துதிக்கிறோமா, ஆண்டவர் அதை விரும்புகிறாரு. நம்ம ஆண்டவரை துதிக்கிறோமா அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சோம்னா பார்க்கணும். நம்ம ஆண்டவரை துதிக்கணும், கண்டிப்பா ஆண்டவரை துதிக்கணும். நிறைய சங்கீதத்திலேயே நிறைய பகுதியில நீங்க 150ஆம் சங்கீதத்துல பாத்தீங்கன்னா அதுல துதிக்கணும் தான் வரும். பார்த்துக்கோங்க. அடுத்த வசனம் தான் இந்த 150 போட்டிருக்கோம். அல்லேலூயா, தேவனையே அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள், அவருடைய வல்லமை விளங்கும். ஆகாய விரிவுகளை பார்த்து அவரை துதியுங்கள். ஆகாய விரிவுகளை பார்த்து கூட சொல்லணுமா, அவரை துதிங்கன்னு சொல்லணுமா. அவருடைய வல்லமை உள்ள கிரியைகளுக்காக அவரை துதிங்கள், மாட்சிமை பொருந்தி அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதிங்கள் அப்படின்னு சொல்லி துதிதான் போடுங்க. எக்கால துணியோடும் அவரை துதிங்கள், வீணையோடும் சுரமண்டலத்தோடும் அவரை துதிங்கள். துதிக்கதான் சொல்றாரு ஆண்டவர். எல்லா காரியத்திலையும் ஆண்டவருக்கு நம்ம துதி செலுத்துறது முக்கியம். துதிக்க தான் என்னங்கிட்ட அவர் ரொம்ப பிரியமான தேவன், துதிகள் மத்தியில் வாசனை செய்கிற தேவன் வசனம் போட்டிருக்கு. அது மாத்திரம் இல்ல, துதிக்கு பயப்படத்தக்கவர் அப்படின்னு போட்டிருக்குது. அப்போ தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ஆண்டவர் என்ன செய்யணும், துதிக்கணும். யாத்திராம் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் போட்டிருக்கு. அவர் துதிக்கு பயப்படத்தக்கவரா. அதாவது தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்க என்ன செய்யணும், ஆண்டவரை நல்லா துதிச்சு நீங்க துதிக்கணும். துதிக்க மீண்டும் ஆண்டவரை துதிக்க நம்மளால முடியும். நீங்க ஒரு நேரம் துதிச்சு ஒரு நேரம் ஸ்தோத்திரம் சொல்லிட்டு அப்புறம் அமைதியா இருந்தீங்கன்னா அடுத்த நேரம் உங்களை துதிக்கையும் விட மாட்டான் பிசாசு, ஸ்தோத்திரியம் பண்ணையும் விட மாட்டான். என்கிட்ட அதை மறக்கடிப்பான், நம்மளை மறக்கதான் வைப்பான். அந்த ஆண்டுக்கு அந்த துதிக்கிற நேரத்தை கொடுக்க விடவே மாட்டான். அவனுக்கு பிடிக்காது. ஆண்டவருக்கு எது பிடிக்குமோ அது பிசாசு வந்து அதுக்கு எதிர்த்து தான் நிற்பான். ஆனால் நீங்க வந்து என்ன செய்யுங்க, ஆண்டவரோடு என்ன செய்யுங்க, நெருங்கி பழகுங்க. பைபிள் என்ன போட்டுக்குன்னு பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றான்னு சொல்லி பார்த்து அந்த வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறா. ஏன்னு கேட்டா நம்ம பிள்ளைங்களெல்லாம் அவர் ஆசீர்வதிக்கிறாரு. நம்ம பிள்ளைங்களெல்லாம் அவர் ஆசீர்வதிக்கிறாரு. இந்த இதுல இருந்து 150 கூட 4ஆம் வசனம் போட்டிருக்கு. தம்பரோடும் நடனத்தோடும் அவரை துதிங்க, யாரோடும் தீங்களோடும் அவரை துதிங்க அப்படின்னு ஓசையில கைத்தாளங்களோட அவரை துதிங்க, பேரோசையில கைத்தாளங்களோடும் அவரை துதிங்கள். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிக்கும். நம்ம நினைச்சிடும் நம்மளை துதிக்கிறதுக்கு ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறான்னு. அப்போ இந்த ஜனத்தை எனக்கு தெரிந்தெடுத்து இவர்களின் துதியை சொல்லி வருவாங்க வசனம் இருக்கு. அப்போ நம்மளை தான் துதிக்கிறதுக்கு ஆண்டவர் அழைச்சிருக்காருன்னு பார்த்தா இந்த 150ஆம் சங்கீதத்துல சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக அப்படின்னா எல்லாமே ஆண்டவரை துதிக்குது. பறவைகள்ல இருந்து, மிருகங்கள்ல இருந்து, அப்புறமா அது ஊந்து போற ஒரு மண்புழுவுல இருந்து, ஒரு பூனையில இருந்து, ஒரு நாயில இருந்து, பறவை எல்லாமே கர்த்தரை துதிக்கும். அதுக்கெல்லாம் சுவாசம் உண்டு இல்ல, கர்த்தரை துதிக்கும். அப்புறமா மரங்கள், கொடிகள், செடிகள்லாம் வளருதான், அப்ப அதுக்கும் சுவாசம் இருக்குல்ல. அப்ப அது எல்லாமே கர்த்தரை துதிக்குது. மனுஷங்க தான் துதிக்க செஞ்சிருந்தாங்க, மறந்துருந்தாங்க. ஒவ்வொரு அதுக்கெல்லாம் உயிர் இருக்குல்ல, மரங்களுக்கு, கொடிகளுக்கு எல்லாமே கர்த்தரை துதிக்கும். மலைகளை பார்த்தீங்கன்னா மலைகளும் நிச்சயம் கர்த்தரை துதிக்கதான் செய்யும். அதுக்கும் உயிர் இருக்குல்ல, மழை வளருது இல்ல. அப்போ சுவாசங்களை யாருமே நினைச்சேன் கர்த்தரை
இப்போ ஒன்றும் அமைதியாக தான் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை நல்லதான் நினைச்சு அதுல பேசும். அதனால இங்க இருந்து ஒரு வன்புல கூட கர்த்தரை துதிக்குது, சுவாசம் இருக்கிறதுக்கு. அது ஆண்டவரை துதிக்குது, நமக்கு தெரியல. அதாவது மனிதர் ஆண்டவர் நம்ம மேல அன்பு வச்சிருக்கிறாரு, நம்ம மேல பிரியமா இருக்கிறாரு. நம்ம அவரை நினைச்சு எப்பவும் துதிக்கணும், எப்ப ஸ்தோத்தரிக்கும், ஸ்தோத்திரம் செலுத்தணும். கர்த்தர் ரொம்ப நல்லவர். அல்லேலூயா. அவர் ரொம்ப நல்லவர். அவர் சொல்லுங்க 13 போட்டிருக்கு, 147:13. அவர் உன் வாசலின் தாழ்பாக்களை பலப்படுத்தி முன்னிட்டு உன் பிள்ளைகள் எல்லாம் நினைச்சுவாரு ஆசீர்வதிப்பாரு. நம்ம தாழ்பாக்களை பலப்படுத்துறாரு, நம்மகிட்ட இருக்கிற பிள்ளைங்களை பூரா அவர் நினைச்சுறாரு ஆசீர்வதிக்கிறாரு. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளாகி நம்ம துதிக்க துதிக்க நம்மள ஆண்டவர் நினைச்சுறாரு, நம்ம பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கிறார். நம்ம தாழ்பாக்கள் எல்லாம் நினைச்சுறாரு, பலப்படுத்துகிறாராம். 13 அவர் உன் வாசலின் தாழ்பாக்களை பலப்படுத்தி முன்னிட்டு உன் பிள்ளைகளெல்லாம் நினைச்சுறாரு ஆசீர்வதிக்கிறார். வாசல் தாழ்பாவும் இருக்குது, நம்ம இறுதி கதை தாழ்பாவும் இருக்கு. எல்லாத்தையும் லாக் பண்ணுவார், கரெக்ட் பண்ணிட்டு கர்த்தரை துதிக்கணும். கர்த்தரை துதிச்சுக்கிட்டே இருக்கும்போது பிள்ளைங்க எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அதான் போட்டிருக்கு, அவர் உன் எல்லைகளெல்லாம் சமாதானமாக்கி உச்சிதமான கோதுமையை திருப்தியாக்குறாரு வசனம் போட்டிருக்கு. அவர் எல்லைகளெல்லாம் சமாதானம் ஆக்குறாரு. அவரை துதிக்கும் போது, அவரை ஸ்தோத்தரிக்கும் போது நம்ம எல்லைகள், வீட்டு எல்லைகள் எல்லாம் நினைச்சாரு சமாதானம் ஆக்குறாரு. எல்லைகள் எல்லாம் நினைச்சாரு, உச்சிதமான கோதுமையால் நம்மளை நினைச்சாரா திருப்தி ஆக்குறாராம். இல்லை கர்த்தரை துதிக்க தான் செய்யுது. துதிக்க 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 தடைகள் என்ன செஞ்சிடும், விலகி போவோம். அதனால துதிக்க துதிக்க தான் நம்மளுக்கு ஆசீர்வாதம். அதனால தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்க ஆண்டவரை எல்லாம் துதிங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. கர்த்தருக்கு பயந்து இருக்கிறவங்களுக்கு, கர்த்தருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவங்க மேல கர்த்தர் பிரியமா இருக்கிறாராம். காத்திருக்கிறது பெரிய அனுபவம். காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வாங்க. காத்திருந்து தேவ சமூகத்துல இருந்து ஜெபிச்சு அவங்க ஆண்டத்திலிருந்து எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வாங்க. அதனால நீங்க என்ன செய்யுங்க, ஆண்டவர் சமூகத்துல வந்துட்டீங்கன்னா தேவனை நல்லா துதிக்க ஆரம்பிங்க. ஆண்டவற்றை துதிக்க துதிக்க நம்ம வாசல் தாழ்பாக்கள் பலப்படுத்தப்படும். நம்மகிட்ட இருக்க பிள்ளைங்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அது மாத்திரம் எல்லைகள் எல்லாம் சமாதானம் ஆக்குறாரு. உச்சிதமான கோதுமையால் நம்மளை என்ன செய்யறாரு, திருப்தி ஆக்குறாரு. அப்போ நம்ம அப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானா கர்த்தரை துதிக்கணும், கர்த்தரை ஸ்தோத்தரிக்கணும். எல்லாத்துக்கும் சொல்றோம், அவர் தந்த எல்லா ஆசீர்வாதத்துக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. ஆண்டவர் எதிர்பார்க்கிற துதியை செலுத்துங்க. ஆண்டவருக்கு துதி, அவர் துதி ரொம்ப விரும்புவாரு. அதாவது நல்லா துதிங்க ஆண்டவரை. துதிக்கு மத்தியில வாசம் செய்கிற தேவன். அதனால நீங்க துதிச்சுக்கிட்டே இருங்க. ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கு ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே இருங்க. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். கண்களை முடிச்ச வீப்பமா, கண்களை முடிச்ச வீப்பம். அன்பின் பரிசுத்தமுள்ள பரலோக தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துறேன் ஏசப்பா. உங்களுடைய பாதப்படிகளை தாழ்த்துகிறோம். பெருமையாக்குற தகப்பனே, இந்த நாளையிலையும் ஆண்டோடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறோம் தகப்பனே. உங்களுடைய பிள்ளைகள் வாயிலிருந்து எப்போதும் துதி வரட்டுமாப்பா, ஸ்தோத்திரம் வரட்டியா. நீ செய்கிற எல்லா நன்மைகளுக்கும் ஸ்தோத்திரம் செலுத்திட்டு தகப்பனே. அப்புறம் நீர் ஏறெடுத்து சொல்லுகிற நன்றரை துதிகள், கர்த்தரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் நல்லவர் எப்படின்னு பாக்குறியா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு பாக்குறோம். ஆண்டவரே உண்மை நாங்கள் துதிக்கணும் ஆண்டவரே, உண்மை துதிக்கணும் ஆண்டவரே. கர்த்தரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் ரொம்ப நல்லவர். நாங்கள் வேதத்துல பார்க்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும் தகப்பனே. உண்மை துதிக்கட்டும் தகப்பனே, ஸ்தோத்தரிக்கட்டும் ராஜா. ஆண்டவரே சுவாசங்களை யாவும் கர்த்தரை துதிப்பதாக வேதத்தை பார்க்கிறோம் ஐயா. நாங்கள் நேரம் கிடைக்கும்போதா என் தேவனை துதிக்க வைங்கப்பா, துதிக்கணுப்பா, நாங்கள் துதிக்கணுப்பா, நாங்கள் துதிக்கணுப்பா. கர்த்தர் கிருபை செய்யுங்க, ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. தகப்பனே கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. என்னென்ன சூழ்நிலை இருந்தாலும் அவங்களெல்லாம் தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதிங்க தகப்பனே. அவங்க வாயிலிருந்து உண்மை துதிக்கிற துதியினால் அவங்களை எழுப்புங்க தகப்பனே. ஆண்டவரே நீ செய்கிற எல்லா நன்மைகளுக்கும் நன்றி சொல்லட்டும்பா, ஸ்தோத்திரம் செலுத்திட்டுப்பா ஆண்டவரே. அப்படிப்பட்ட கிருபையை கொடுப்பீராகப்பா. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தேவனை துதிக்கட்டும்பா. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கர்த்தருக்கு நன்றி சொல்லட்டும்பா, துதிக்கட்டும், ஸ்தோத்தரிக்கட்டும் ஐயா. அந்த பாக்கியத்தையும் கிருபையும் நீ கொடுத்து நீ மகிழ்படும்படியா ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை வெறுமையாக்குறோம். கர்த்தரை நாம் மாத்திரம் வெங்கட்டும். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி, முழு உலகை பரிசுத்தநாமத்தை சோத்ரி. ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமேன்.